அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் லாஸ்ட்டாக இதில் உள்ள டபிள்யூபி சாம்பிள் இதில் உள்ள அவ்வளோவும் பார்த்துட்டோம். இப்போ பிஹெச்பியில் உள்ள W3 ஸ்கூலில் உள்ள அந்த டுட்டோரியல்ஸில் பிஹெச்பி அட்வான்ஸ், டபிள்யூபி, அடுத்த MySQL கனெக்ட் பண்ணுறி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதை வச்சு டபிள்யூபி யூஸ் பண்ணி ஒரு CRUD ஆப்ரேஷன் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஆல்ரெடி செஞ்ச ஒன்று டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இது மாதிரி தான் நாம் இப்போது அதில் ஒரு காப்பியாக செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர்னு இதில் நேவிகேஷன். இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளான ஒரு இதை வச்சு தான் போட்டிக்கு நம்ம யூஐ செய்யக்குள்ள அதுக்குள்ள தனியான ஸ்டைல் யூஸ் பண்ணி அழகாக இதை நம்ம டிசைன் பண்ணி எடுப்போம். இப்போ இதில் கஸ்டமர்ஸில் போய் எட் நேம் கொடுத்து நம்ம ஒரு நேமை கொடுத்து ஃபோன் நம்பர் சேவ் பண்ண நம்மளோட கஸ்டமர் டேபிளில் இது ஹெட் ஆகிடுவார். அடுத்ததாக வந்து ஐட்டம்ஸ். நம்ம ஐட்டம்ஸில் என்ன ஐட்டம்லாம் ஈக்கிறது, எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெட் பண்ணி வைக்கிறது. இதில் நம்மளோட ஐட்டம் ஈக்கிறது. அடுத்ததாக வந்து நம்ம இந்த கஸ்டமருக்கு இந்த ஐட்டம்ஸில் சேல் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஷாப்பில் சேல் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான். இப்போ சேலில் போய் நியூ சேல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இன்றைக்கி ஒரு ஆள் சேல் யாருக்கு சேல் பண்ண போகிறோம் இங்கன்னா கஸ்டமரை நான் சூஸ் பண்ணுறேன். இல்லை ட்ராப் டவுனில் நம்மள்கிட்ட இருக்கிற கஸ்டமர்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது க்ரியேட் பண்ணுறேன். இந்த கஸ்டமருக்கு தான் நம்ம இப்போது சேல் ஒன்று செய்ய போகிறோம். இப்போ டீட்டெயிலில் போய்த்து நம்ம இதில் என்ன சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சேல் பண்ண போகிற ஐட்டத்தை எட் பண்ண போகிறோம். இதில் ஆப்பிளில் 10, ஆரஞ்சில் 10, அடுத்தது ஆப்பிளில் 5 எப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரீடைரக்ட் பண்ணி இங்கே போய் பார்த்துன்னு சொன்னால் ஆகிடும். இப்போ ப்ரைஸில் ஆப்பிளில் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, அதில் குவான்டிட்டி 5. இப்போ இதை பெருக்கி டோட்டலாக எடுத்து அதோடு சேர்த்து ஆரஞ்சில் டோட்டலையும் சேர்த்து இங்கே டோட்டலாக டிஸ்பிளே பண்ணுது. இதில் பார்த்துன்னு சொன்னால் அவரோட சேல் ஆகினா அவ்வளோ டோட்டலையும் இந்த இடத்துல லிஸ்ட் ஆகி காட்டுது. இவ்வளோ வேலையும் தான் செய்ய போகிறோம். 1 by 1 எப்படி நம்ம டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் டேபிள்லாம் க்ரியேட் பண்ண சாம்பிள்லாம் ஈக்குது. நான் அதை வச்சு செய்கிறேன். ஸ்டார்டிங்கில் கன்ஃபிகர் செட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ நான் கன்ஃபிக் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நம்ம இதில் டிஃபைன் பண்ணுறது நீங்கள் ஆல்ரெடி இதில் டிஃபைன்டு பார்த்துப்பீங்க. இந்த டிபி ஹோஸ்ட்டுன்ற அந்த நேமுக்கு வந்து நான் வந்து எனக்கு டிஃபைன் பண்ணுறேன்னா லோக்கல் ஹோஸ்ட்டுன்ட்டு டிஃபைன் பண்ணுறேன். நான் இப்போ இந்த டிபி ஹோஸ்ட்டை இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறனோ அந்த இடத்துலனா நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட்டுன்ற வேல்யூ தான் வரும். இந்த கீயை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகும். இப்போ நான் குளோபலாக டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன்னு சொன்னால் அது நான் எந்த இடத்துலையும் இதை யூஸ் பண்ணிடலாம். குளோபலாக டிஃபைன் பண்ணிவிட்டு இதை நான் இன்க்ளூட் பண்ணணும் ஒவ்வொரு யூஸ் பண்ண வேண்டிய எல்லா இடத்துலையும். அடுத்தது யூசர் நேம், டிஃபால்ட்டான யூசர் நேம், அடுத்தது பாஸ்வேர்ட், டிபி நேம். லொக் மோடு ஒன்று வச்சுக்கிறோம். அதில் ஃபைலில் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி இங்கே பேராமீட்டர் செட் பண்ணிக்கிறோம். ஃபைல்லையா இல்லையா, அப்புறம் லொக் எந்த ஃபைலுக்குலன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே கன்ஃபிகை ஸ்டார்டிங்கில் செட் பண்ணிட்டோம். அடுத்ததாக வந்து இண்டெக்ஸ் ஃபைலில் ஜஸ்ட் 3 எங்கர்டேக் போட்டிக்குது. ஃபர்ஸ்ட்டில் கஸ்டமர், ஐட்டம், சேல்ஸ், இது 3ஐயும் நாங்கள் இண்டெக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம்.
இப்போ 3 எங்கள் டேக் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வியூஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் வியூஸ்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வியூவில் தன் நம்மளோட யூஐயில் என்ன விளங்க போகிறோம் அதெல்லாம் வியூஸ்ன்னு நாம் எடுக்கும். இப்போ இதே நம்ம லாராவெல்ல ஃப்ரேம்ஒர்க்கில் இதை செய்யக்கொள்ள இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் அதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம், மாடல்லேருந்து க்ரியேட் பண்ணுவோம். அடுத்தது வியூஸ் உள்ளுக்கு தான் நம்மள்ட்ட எல்லா பிளேட்ஸ் செய்ய போகுது. இப்போ அந்த மெத்தட்லேயே இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணி செய்வோம். இப்போ இதுக்குள்ள வியூஸ்னு ஒரு ஃபோல்டர், அது உள்ளுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இல்லை ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லா வியூ பண்ண போகிற விஷயம் எல்லாத்தையும் இதுக்குள்ள போட போகிறோம். வியூஸ் உள்ளுக்க ஃபஸ்ட்டுக்கு கஸ்டமரில் லிஸ்ட் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டுக்கு நம்ம போனதோட ஒரு லிஸ்டிங் ஒன்று காட்டும். இதில் கஸ்டமர்னு போனால் என்ன செய்யுது, ஒரு லிஸ்டிங் ஒன்று காட்டுது, யார் யார் கஸ்டமர்லாம் ஈக்கிறது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்று அந்த இடத்துல போட்டு டிபிலேருந்து கால் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் டேபிள்ஸை க்ரியேட் பண்ணுறேன், இதை போடுறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுக்கு டேபிளை க்ரியேட் பண்ணும். கஸ்டமர் டேபிளில் என்ன ஐடி, அடுத்ததாக நேம், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணப்போ அப்டேட் பண்ணுறப்போ நீ சொன்னால் டிஃபால்ட்டாக வந்து கரண்ட் டைம் ஸ்டேம்ப் வந்து இங்கே ஸ்டோர் ஆகிற நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய டிஃபால்ட்டாக ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஐடி கொடுத்திக்கிறதால நேமாக மொபைலில் கொடுத்தோன்னு சொன்னால் அந்த இடத்துல ரெக்கார்ட் க்ரியேட் ஆகி போகும். அப்புறம் கஸ்டமர் டேபிள், ஐட்டம்ஸ் டேபிள், ஒரு ஐட்டம்க்கு ஒரு நேமிக்கும், அடுத்தது அதோட ப்ரைஸ், அடுத்தது சேல்ஸ், அடுத்தது சேல்ஸ்டு ஐட்டம். நம்ம ஒரு சேல் செய்ய போகிறோம், அதில் சேல் டேட்டிக்கும் யாருக்கு சேல் பண்ண போகிறோம். அப்புறம் அதுக்கு அந்த சேலுக்குள்ளே சேல் ஐட்டம்ஸ், இப்போ இந்த சேல் ஐடியை நாம் கொண்டு போய் சேல்ஸ் ஐட்டமில் போடுவோம். இப்போ சேல்ஸ் ஐட்டமில் இப்போ எந்த சேல் இந்த ஐடிக்கும் அடுத்தது என்ன ஐட்டம் டிக்கும். இப்போ இதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்கும். சேல்ஸ் இந்த டேபிளில் சேல் ஐடிக்கும், ஐட்டம் டேபிளில் இந்த ஐட்டம் ஐடி வந்து இந்த ஐடியை மென்ஷன் பண்ணும். இப்போ இதை வச்சு தான் நாங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவோம். இப்போது சேல்ஸ் ஐடிக்கும் இதோட டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம காட்டணும், ஐட்டம் ஐடிக்கும் அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து காட்டணும். அப்போங்கண்ணே சேல்ஸ் ஐட்டம், அடுத்தது சேல்ஸ், அதோட எடிஷனலாக ஆல்டர் பண்ணி ரெண்டு இதையும் நீங்கள் அதோடு சேர்த்து ரன் பண்ணுவோம். சேல்ஸ் ஐட்டமில் ப்ரைஸையும் குவான்டிட்டியும் இது பண்ணுறோம். உங்களுக்கு அவுட்புட்டாக இந்த மாதிரி டேபிளில் கஸ்டமர் நேம், மொபைல் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். அடுத்தது ஐட்டம்ஸ் நேம், ப்ரைஸ், ஐட்டமில் நேமும் ப்ரைஸும் இங்கே போகும். சேல்ஸில் வந்து சேல் டேட் ஒன்று, அடுத்தது கஸ்டமர் ஐடி. அந்த கஸ்டமர் ஒவ்வொரு டைமும் நிறைய அதே டேட்டுக்கு சேல்ஸ் எல்லாம் எட் பண்ணிக்கிட்டு போவார். இப்போ அந்த சேல்ஸ் எல்லாம் வந்து அந்த டேட்டுக்கு வந்து டேட்டுக்குள்ளே டோட்டலோட எட் ஆகிட்டு போகும். நான் இன்னொரு சேல் ஒன்று எட் பண்ணேன்னு சொன்னால் அதே டேட்டுக்கு உங்கள்கிட்ட எட் ஆகிட்டு போகும். எதுக்கு ஏற்ற மாதிரி சேல் ஐடிக்கு இந்த ஐட்டம் வந்து எட் ஆகிடும். இப்போ சேல் ஐடியிலேக்கும் அதோட டோட்டல் இந்த இடத்துக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அந்த அதே டேட்டுக்குள்ளே சேல்ஸ் செய்யக்கொள்ள
அடுத்தது ஆல்ரெடி உள்ள யூசர் டேபிள். ஓகே, இது இவ்வளோ வச்சு தான் அந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. எல்லாத்தையும் ஒரே இதிலே போடுறேன். நீங்கள் ஒரு இதாகவே ரன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டேபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உள்ள இதை மட்டும் ரன் பண்ணணும்னு சொன்னால் சரி, மற்றதெல்லாம் ட்ராப் பண்ணுறேன். சரியா, நம்ம இந்த டேபிள்ஸை வச்சு தான் இந்த டேபிளில் உள்ள காலம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி டேட்டாலாம் பார்ப்போம். இந்த காலம்ஸ்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. இது நம்ம புற ஆல்டர் பண்ணதால் லாஸ்ட்டில் இருந்து எட்டாக விற்கிது. நாம் க்ரியேட் பண்ணுற டேபிள்லேயே இந்த 2 காலமையும் வச்சோன்னு சொன்னால் சரி, ஆல்டர் பண்ணாமல். அடுத்ததாக வந்து டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது வியூஸில் அதுக்கு முன்னுக்க டேட்டா பேஸை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஹெல்ப்பர் கிளாஸில் ஆப் மேனேஜர்னு ஒன்று வச்சு அது மூலமாக நாம் டிபியை கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் செய்வோம். இப்போ நான் குரூப்பில் போட்டிக்கிற அந்த டேபிள் இப்போ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம இதில் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற உள்ள ஃபஸ்ட்டுக்கு பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம கன்ஃபிக்லாம் செஞ்சு பார்த்தோம். ஆல்ரெடி என்ன எப்படி ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி டேட்டாவெலாம் எடுத்து பார்க்குறதுண்டு. இப்போ இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு பெர்சிஸ்டன்ட் மேனேஜர்ன்ற ஒரு கிளாஸ் ஒன்று. இந்த கிளாஸுக்குள்ள தான் நாம் என்ன செய்கிறோம், டிபியை கனெக்ட் பண்ணி
டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி பிடிஎஃப் மூலமாக நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸுக்குள்ள பெர்சிஸ்டன்ட் மேனேஜர்னு கிளாஸ், அதுக்குள்ள டாப்பில் கன்ஃபிகை ப்ரிப்பேர் பண்ணுறோம். கன்ஃபிகில் தான் நாம் என்னத்தை வச்சுக்கிறோம், அந்த டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற அந்த டீட்டெயிலில் வந்து கன்ஃபிகில் வச்சுக்கிறோம். நாம் அதை என்ன செய்கிறோம், இதை இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த கன்ஃபிகை இன்க்ளூட் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு டிபி ஹோஸ்டிக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி கொள்ளுறேன். நான் இது உள்ளுக்க கன்ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணுறேன். ப்ரைவேட்டாக ஒரு பிடிஓ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஆல்ரெடி நான் பார்த்தேன், கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதில் ப்ராப்பர்ட்டி மெத்தட்ஸ் எல்லாம். இப்போது அது உள்ள கன்ஸ்ட்ரக்டுகளை உள்ளே தான் நம்மளுக்கு இனிஷியலாக அந்த கிளாஸை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸில் இந்த க்ரியேட் பண்ணக்குள்ள இது வந்து ட்ரிகராக. அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டில் தான் என்ன செய்யுது, டிபியை கனெக்ட் பண்ணுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபி கனெக்ஷன் ஒன்றுங்கன்னு பிடிஓ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறோம். நான் பிடிஓவில் டிபி ஹோஸ்ட், இந்த டிபி ஹோஸ்ட் இருக்கிற இடத்துல என்ன ஆயிக்கன்னு சொன்னால் இந்த டிஃபைன் பண்ணி வச்சுப்பேன் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அந்த விஷயம் இதில் ஈக்கு. அதே மாதிரி டிபி நேமும் உங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கிற ஷொப்னு டிபி நேமுக்குள்ள தான் இந்த டிபி வந்து கனெக்ட் ஆக போகுது. அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்ட் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுது. எரர் மோட் வந்து ஆன்ல இருக்குது. பிடிஓ எக்ஸெப்ஷன் இது செட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ட்ரை கெச்சில் போட்டிக்கிறேன். இதில் என்ன சரி இஷ்யூ வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு கெச்சில் அந்த மெசேஜ் வந்து மேலே நம்ம இதை எங்கனையெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த இடத்துல எங்கே எக்கோ பண்ணோம். அடுத்ததாக வந்து இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னால் கெட் கவுண்ட், அடுத்தது ரன் பண்ணுற கொடுத்து பிடிஓ கொடுத்தோன்னு சொன்னால் அதில் குவேரியை ரன் பண்ணி தேவையானதை எடுக்கலாம். அடுத்தது எக்ஸிக்யூட் குவேரி, இந்த மாதிரிலாம். இப்போ இதை 1 by 1 ரன் பண்ணி பார்ப்போம். சார் உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லை சார்? அப்போலேருந்தா இப்போ இப்போதான் சார். ஓகே ஓகே சார். இப்போ இதில் பார்த்தேன்னு சொன்னால் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் உள்ளுக்கா கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டை எப்படி நம்ம இதில் உள்ள இந்த பிடிஓக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். இப்போ கெட் கவுண்ட்டு ஒரு மெத்தடை எழுதிக்கும். இந்த கெட் கவுண்ட் உள்ளுக்கா எக்ஸிக்யூட் குவேரி, இதை வச்சு தான் நம்ம எல்லாமே டிபிக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அந்த குவேரியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இதில் நம்மளுக்கு வந்து குவேரி ஒன்று நான் இதுக்கு பாஸ் பண்ணலும். அடுத்ததாக வந்து பேராமீட்டர், நான் வந்து இதில் பேராமீட்டர்ஸையும் பாஸ் பண்ணலும். நான் வந்து பேராமீட்டரை ஒரு எரேயாக பாஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து ஃபெஸ்ட் ரெக்கார்ட் ஒன்லி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் வச்சுக்கிட்டு கெட் லாஸ்ட் இன்சர்ட்டட் ஐடி ட்ரூ ஆர் ஃபால்ஸா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இது என்னத்துக்குன்னு சொன்னால் நான் வந்து ஒரு குவேரி ஒன்று ரன் பண்ணுறேன், செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர் டேபிள் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு என்ன செய்ய, இந்த குவேரி ரன் ஆகும். அதோட ஃபெஸ்ட் ரெக்கார்ட் ஒன்லின்னு சொல்லி இதை நான் ட்ரூ பண்ணி அனுப்பணும்னு சொன்னால் அந்த யூசர் டேபிள்லேருந்து ஃபெஸ்ட்டில் உள்ள ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வரும். அதுக்காக இந்த பேராமீட்டர் ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்தது இதில் கெஸ்ட் லாஸ்ட் இன்சர்ட் ஐடின்னு ஒன்று வச்சுக்கிது. இதில் இப்போ இன்சர்ட் ஆகிட்டுன்னு சொன்னால் நான் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன், இதை ட்ரூவில் அனுப்பணுன்னு சொன்னால் லாஸ்ட் இன்சர்ட் ஆன ஐடியோட சேர்த்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இது உள்ளுக்கு வந்துன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட்,
நான் இதில் பாஸ் பண்ணுற query வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் செட் ஆகும். செட் ஆகி இந்த பிடிஓ ஈக்குதுங்க this பிடிஓ வந்து ஈக்குது. இந்த பிடிஓவில் தான் ஆல்ரெடி இங்கே கனெக்ட் ஆகிட்டு டிபி. இப்போ இந்த பிடிஓ யூஸ் பண்ணி தான் அங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதில் இந்த பிடிஓவில் டிபி கனெக்ட் ஆகிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுது நாம் கொடுத்த query. அந்த query ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள பேராமீட்டர் நான் ஒன்று பாஸ் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுவேன். மற்றவனதுக்கு பேராமீட்டர் செட் ஆகிக்காது. இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போது இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் பேராமீட்டர்லாம் யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணேன்னு சொன்னால் அந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணி லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண ஐடியாவோட ரிட்டர்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு தானே. அப்போது இந்த டேபிளில் இந்த ரெக்கார்டு இன்சர்ட் ஆகிரும். இன்சர்ட் ஆகிட்டு நான் இதை ட்ரூ பண்ணியிருந்தேன்னு சொன்னால் லாஸ்ட் ரெக்கார்ட் ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாட்டி ஜஸ்ட் அதில் என்ன ரிசல்ட்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும், அது வந்து ரிட்டர்ன் ஆகும். அடுத்ததாக வந்து ஃபெச் ரெக்கார்டு ஒன்லி ட்ரூ பண்ணிக்கிறோம். இது என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இதில் செலக்ட் ஆல் குவரியை ரன் பண்ணுன்னு சொன்னால் இது இங்கே வரும். நான் இதை ட்ரூ பண்ணியிருந்தேன்னு சொன்னால் ஃபெச் மட்டும் ஒன்று செட் ஆகும். நான் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபெச் மட்டும் கொடுத்தேன்னு சொன்னால் அந்த டேபிள்லேருந்து ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை நான் இதை ட்ரூ பண்ண இல்லைன்னு சொன்னால் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இந்த எக்ஸிக்யூட் குவரியில் உள்ளது. இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த ரன்னில் யூஸ் பண்ணுறோம். அப்போ பிடிஓ ரண்டு இதில் இந்த ஒரு ஒப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறேன் பிடிஓண்டு, அதுக்கு ரண்டு கொடுக்குறேன். ரன்னுக்குள்ளே குவரி ஒன்று கொடுத்தேன்னு சொன்னால் அது எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு இதில் குவரியில் உள்ளது இங்கே பாஸ் ஆகும், பேராமீட்டரில் உள்ள இங்கே செட் ஆகும். ஃபெச் ரெக்கார்டு ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கொடுப்பேன். அது இந்த இடத்துல செட் ஆகி நம்மளுக்கு அதோட அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணோம். அதே மாதிரி இன்சர்ட் அண்ட் கெட் லாஸ்ட் ரெக்கார்டு ஐடி கொடுத்துக்கிறோம். இதில் எடிஷனலாக லாஸ்ட்டில் உள்ளதை ட்ரூ பண்ணிக்கிறோம். இது என்னத்துக்கு லாஸ்ட்டாக ரெக்கார்டாக இன்சர்ட் ஆகின அந்த ரெக்கார்டை ஐடி வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதுக்கு இங்கே இது ரெண்டையும் ட்ரூ பண்ணி அனுப்பும். அது மாதிரி கெட் கவுண்ட் கொடுத்து எடுத்தேன்னு சொன்னால் நான் ஒரு query செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ அதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த யூசர் டேபிளில் இருந்து எல்லாத்தையும் எடுக்கும். ரிசல்ட்ஸில் நம்மளுக்கு கவுண்ட் வரும், சியில் கவுண்ட் வரும். அப்போ நம்மளுக்கு அந்த கவுண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விடும். அதுதான் இதில் பேசிக்கான தேவையான இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த query வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நம்ம இதில் எக்ஸஸ் மோடிஃபையர் பார்த்தோம், பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் நீக்கி. இது ப்ரைவேட்டுன்னு சொன்னால் கிளாஸ் உள்ளக்கத்தான் இந்த எக்ஸிக்யூட் query யூஸ் பண்ணலாம். இது பப்ளிக் ஆகிக்குது. இதை நான் வந்து ஒரு ஒப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ரன்னிங் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கெட் query யூஸ் பண்ணலாம், கெட் கவுண்ட்டை யூஸ் பண்ணலாம். கிளியரா? அடுத்தது இதை பெர்சிஸ்டன்ட் மேனேஜர்னு க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் என்ன செய்யலாம், டிபியில் இது நம்ம எந்த வேலையும் டிபியோட வேலையை செஞ்சு கொள்ளலாம். இப்போ இதை பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை நான் வந்து ஒரு ஆப் மேனேஜருக்குள்ள இன்க்ளூட் பண்ணி செய்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள கன்ஃபிகர் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அடுத்தது பெர்சிஸ்டன்ட் மேனேஜரையும் இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறேன். நான் இப்போ செஞ்சுக்கிறோம் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர், இதை ஆப் மேனேஜர்னு சொல்லி எடுக்கணும். இதில் பார்த்தோன்னு சொன்னால் ஆப் மேனேஜர் உள்ளுக்க ரெண்டு விஷயம் செஞ்சுக்கிறேன். இது வந்து செஷன் மேனேஜர், கெட் லாக் மேனேஜர், இது ரெண்டையும் நம்ம இப்போதைக்கு கமெண்ட் பண்ணப்பல சேவ். இது மட்டும் நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போதைக்கு நான் வந்து இது ரெண்டையும் நான் இதுக்குள்ள ஹெல்ப்பர் கிளாஸில்
போர்ட்டலுக்குள்ள ஆப் மேனேஜர் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர். இப்போதைக்கு இது எல்லாம் ஆக்குறேன். இப்போ ஆப் மேனேஜர்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது உள்ளுக்கு என்ன செய்யுது, ப்ரைவேட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு பிஎம் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் அப்படி. இப்போ இதில் இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை கெட் பண்ணி எடுக்கிறீ அப்படின்னு சொன்னால் நம்ம கெட் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒரு மெத்தடை வச்சுக்கிறோம். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன செய்யலாம், இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜரை எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளும். நான் இந்த இடத்துல செல்ஃபில் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் நல்லா இருக்குதான்னு பார்க்குறேன். ஆல்ரெடி செட் ஆகிருந்துன்னு சொன்னால் திரும்பவும் செட் பண்ணாது. அப்படி செட் பண்ண இல்லைன்னு சொன்னால் இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் பாருங்க ரோ கிளாஸில் இருந்து ஒப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுது. என்ன பிஎம்ட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நான் வந்து இது வந்து ப்ரைவேட் ஸ்டேட்டிக்லி இதுக்கு இந்த கிளாஸுக்குள்ள உள்ள ஒரு பெராமீட்டருக்கு இதை செட் பண்ணுறோம், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு செட் பண்ணுறோம். அதை ரிட்டர்ன் பண்ணுது. நான் அப்போது கெட் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் எடுத்தோன்னு சொன்னால் ஆப் மேனேஜரை இந்த கிளாஸில் இருந்து நம்மளுக்கு அந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜரோட ஃபுல் ப்ராப்பர்ட்டி மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதில் அதை யூஸ் பண்ணுற மெத்தடை பார்ப்போம். இதில் சேல்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் கவுண்ட் எடுக்கிறோம். இதில் நாம் ஸ்பெசிஃபிக்காக அந்த கவுண்ட்டை மட்டும் எடுக்க போகிறோம். இதை நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இதை அன்கமெண்ட் பண்ணுறேன். இதில் யூசர் நேம் கஸ்டமரோட நேமை தானே கொடுக்குறோம். இல்லை கஸ்டமரோட டேபிளில் முஸ்தம்ல ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அதில் நேமுக்கு வந்து நேமில் நான் இதில் முஸ்தம்ல ரெக்கார்டு இருக்கிறா அப்படின்னு பார்க்குறேன். நேமை மட்டும் பெராமீட்டரில் பாஸ் பண்ணுறேன். இப்போ பெராமீட்டரில் செலக்ட் கவுண்ட் எஸ்சின்னு கொடுக்கும். அப்போ அதில் வர கவுண்ட்டை சிக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ கெட் கவுண்ட்டில் நம்ம மெத்தடுக்குள்ளே சொல்லிக்கிறோம் சியை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணு அப்படி. அதால் சியை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இதில் கஸ்டமர்ஸ்னு டேபிள், இங்கே கஸ்டமர்ஸ் அந்த டேபிள்லேருந்து டேட்டாவை எடு. இதில் நேம் ஈக்குவல்
நேம், இந்த நேமுக்கு இந்த நேம் ஈக்குவல் ஆகிக்கிறான்னு பார். அப்படின்னா அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். பேராமீட்டரை லாஸ்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதில் இதுதான் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் நம்ம கெட் கவுண்டில் ஒரு query ஒன்று பாஸ் பண்ணலாம். அடுத்தது பேராமீட்டர், நம்ம அதில் என்ன பேராமீட்டர்லாம் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் இதில் பாஸ் பண்ணி விடலாம். இதை கவுண்டட். ஒரு ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அந்த நான் கொடுத்த பேருக்கு அந்த ரெக்கார்டு மட்டும் இதில் மொபைல் நம்பருக்கு வந்து தான் நான் இதை மொபைல் நம்பரை வச்சு தான் சர்ச் பண்ணணும் கவுண்ட்டு அப்படின்னு சொன்னால் நான் இதில் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு நான் இதை என்ன செய்யலாம், பேராமீட்டரில் பாஸ் பண்ணலாம். இது மொபைலில் சர்ச் பண்ணு, அப்போ இதை மொபைலில் செக் பண்ணு. வேரில் என்ன செக் பண்ணுது, இந்த மொபைலில் இந்த மொபைலுக்கு ஈக்குவல் ஆகிக்கிற ஒரு ரெக்கார்டு ஈக்குதா அப்படின்னு பார்க்கும். இப்படி இருந்துன்னு சொன்னால் அதை எடுத்துகிட்டு வரோம். இப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இதை இதை எட் பண்ணுறேன். இப்போது இது அன்டிஃபைன் ஆகி இப்போ அதுக்குள்ள கவுண்டிங்கை எடுக்க இயலாது. அதால் நம்மளுக்கு அதோட கவுண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகாது. இல்லைன்னா திரும்ப இது பண்ணுறேன். இப்போ அதோட கவுண்ட் ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி நாம் என்ன செய்யலாம், கெட் கவுண்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து செலக்ட் ஆல் ஃப்ரம் ரன்னை யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு முன்னுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இதில் கஸ்டமர்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு எத்தனை ரெக்கார்டு வைக்கிறோம் அதை அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வரோம். அந்த எக்கோ பண்ணுன்னு சொன்னால் இதை பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னால் இந்த எரையை வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்த்துக்கொள்ளலாம். அப்போ என்ன டேபிளில் இருந்து எல்லா ரெக்கார்டையும் எடுக்குது. இந்த இடத்துல நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரியும், நான் இந்த மாதிரி டெவலப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிளாஸ்லாம் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் ஈஸியாக நான் வந்து சிம்பிளாக இந்த கோடை மட்டும் என்ன பிஎம் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து ரன்ட்டு கொடுக்குறேன். அதில் query-யை மட்டும் தான் பாஸ் பண்ணுறேன். இது அந்த இடத்துல போய் தேவையானதை எடுத்துகிட்டு அந்த அதில் சேல்ஸ் ஐட்டம்ஸ் என்று கொடுக்கும். அப்போ நம்மளுக்கு சேல்ஸ் ஐட்டமில் என்னென்ன ரெக்கார்டிக்கிறோ அதெல்லாம் ஒரு எரையாக எடுத்துகிட்டு வந்துடும். அசோசியேட்டிவ் எரையாக இப்போ ரன்னில் கொடுத்து தான் ரன்னில் பார்த்தோம். எங்கே போவோம், இந்த 1 by 1 பார்ப்போம். இதில் பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் இருக்குது. இது எங்கே உள்ளது, இந்த கெட் பெர்சிஸ்டன்ட் மேனேஜரில் கிளாஸில் இந்த ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுது. இது உள்ளுக்க ரண்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இதில் இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜருக்கு போகணுன்னு சொன்னால் இது உள்ளுக்க இது பெர்சிஸ்டன்ட் மேனேஜரில் கிளாஸில் இந்த ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். அப்போ இந்த கிளாஸ் உள்ளுக்க கன்ஸ்ட்ரக்டில் டிபியை கனெக்ட் பண்ணி வச்சிடும் வீடியோவில். அப்போது அது உள்ளுக்க ரன்னுக்கு போகிறோம். ரன்னுக்கு வருது query செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு இங்கே வருது. இங்கே இதை மட்டும்தான் பார்த்துக்கிறோம். இதை நம்ம நல்லா விடலாம் அப்படின்னா இது ஆப்ஷனலாக இருந்தால் இந்த மாதிரி தான் ஈக்குவல் பண்ணி என்ன சரி டிஃபால்ட் பேராமீட்டரை செட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இந்த டிஃபால்ட்டாக உள்ள பேராமீட்டர் தான் இங்கேயும் பாஸ் ஆகும். நான் இது வந்து query வந்து கட்டாயம் ரிக்வயர்ட் ஆனது. இப்போ இது வந்து ஆப்ஷனல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆப்ஷனல் ஆகிக்கும், இது வந்து ரிக்வயர்ட் ஆகிக்கும். இது கட்டாயம் நீங்கள் ஸ்ட்ரிங் என்ன சரி பாஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இது வந்து ஒன்றுமே பாஸ் பண்ணாமல் இருந்தாலும் டிஃபால்ட்டான வேல்யூவை இங்கே பாஸ் பண்ணிடுவோம். இங்கே நல்லாகும், இங்கே ஃபால்ஸில்.
அப்போ எக்ஸிக்யூட் queryக்கு போவோம். நான் அங்கே queryல என்ன ரன் பண்ணிக்கிறேன், சிம்பிளாக இதை பாருங்கள், செலக்ட் ஆல் ஃப்ரம் சேல்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வரும், இங்கே டைப் பண்ணி பார்க்குறேன் இந்த queryல என்ன வருது அப்படின்ட்டு. நான் கொடுத்த அந்த சேல்ஸ் ஐட்டம் என்ன வருதோ அதை இந்த இடத்துல வரும். இப்போ இது உள்ளுக்க வரேன். இப்போ இந்த இடத்துல query செட் ஆகும், எக்ஸிக்யூட் queryக்கு போகுது. எக்ஸிக்யூட் queryக்கு போனால் இதுக்குள்ள பார்க்குறோம் அதே queryயை இங்கே அதே மாதிரி இங்கே query ரன் ஆகுது. இப்போ இது அப்படியே போய் இந்த இடத்துல செட் ஆகும், இந்த queryக்குள்ள செட் ஆகிடும். அப்போது வீடியோட ப்ரிப்பேர் கொடுத்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல query ஒன்று செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள என்ன ஆகிக்குது, நம்ம இதுக்குள்ள உள்ள query வந்து செட் ஆகிக்கும், பெராமீட்டர் நல்லா ஆகிக்குது. நம்ம இன்சர்ட்டுக்கு இதையே தானே யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக பெராமீட்டரும் இங்கே செட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்சர்ட், அப்டேட், டிலீட் எல்லாமே இதுக்குள்ளேயே செஞ்சு கொள்ளலாம். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு கிளாஸை செஞ்சு வச்சுட்டோன்னு சொன்னால் இதில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் மோடுக்கு வந்துடும். இதில் ஸ்டேட்மெண்ட்டில் சேல்ஸ் இந்த நாம் கொடுத்த query இருக்குது, query ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ இதை நாம் எக்ஸிக்யூட் பண்ணதை ஃபெச் பண்ணி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு அடு ரிசல்ட்ஸ் இருக்குது. இது உள்ளுக்க வருது. ஃபெச் டிஃபால்ட்டாக என்ன ஆகிக்கும், இது ஃபால்ஸில் இருக்குது. அப்போது இது உள்ளுக்க வராது. அப்போ நம்மளுக்கு செலக்ட் ஆல் கொடுத்து இங்கே வரும், இது உள்ளுக்கே வராது. இதுதான் டிஃபால்ட்டாக ஃபால்ஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டிஃபால்ட்டில் ஃபால்ஸில் இருக்குது, இது உள்ளுக்கும் வராது. அப்போது இதுக்குள்ளேயும் வராது, ஏன்டா நம்ம எல்லா ரெக்கார்டையும் எடுக்கிறோம். அப்போ இதுக்குள்ளேயும் வராது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த அது வந்து ஃபெச் ஆல் வந்து ட்ரிகர் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ரிசல்ட்ஸில் வரப்போகுது. இந்த இடத்துல நான் அந்த பிரிண்ட் டைப் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன அவுட்புட்டாக வருதோ அதுதான் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ண போகிறோம், ரிசல்ட்ஸ். இந்த அவுட்புட்டாக வரப்போகிற இதுதான். இப்போ இதை நான் இங்கே இந்த என்ன செய்கிறேன், ஸ்டேட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ டிபியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கு, இந்த வேலை முடிஞ்சதோடு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யுது, ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிசல்ட்ஸில் வரைத்தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகுது. நான் இந்த இடத்துல இதில் என்ன ரனில் என்ன பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணலாம், queryயை பாஸ் பண்ணலாம், பேராமீட்டர்னால் அடுத்தது ஃபெச் ரெக்கார்ட் ஒன்லி, அது ஃபால்ஸில் இருக்குது. நான் இந்த இடத்துல ரெண்டாவது நல்ல டிஃபால்ட்டாக கொடுக்குறேன், இதை ட்ரூ பண்ணி விட்டேன். இப்போ என்ன செய்யும், நம்மளுக்கு ஃபெச் ரெக்கார்ட் ஒன்லி உள்ளுக்கு போயிடும். இல்லை ரன் உள்ளுக்கு போகிறேன், ரன் உள்ளுக்கு எக்ஸிக்யூட் queryக்கு போகுது. இதில் ட்ரூ உண்டு வருது, இதுதான் ட்ரூ உண்டு வருது. அப்போ எக்ஸிக்யூட் queryக்கு போவோம். இந்த queryயில் இந்த query செட் ஆகிடும், இது நல்லா இருக்குது. இப்போ ஃபெச் ரெக்கார்டு வந்து ட்ரூவில் வரும். இப்போ ட்ரூவில் வந்துருன்னு சொன்னால் இதுக்கு வந்துடும், இதுக்கு போகாது. எல்ஸில் போனால் தான் ஃபெச் ஆல் ட்ரிகர் ஆகும். இதில் வந்து ஒரு ரெக்கார்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். அந்த டேபிளில் உள்ள ஒரு ரெக்கார்டு நிறையா வரும். நான் என்ன டேபிள் நேம் கொடுத்து என்ன கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ இதில் கஸ்டமர்ஸ்னு கொடுக்குது. கோயில் அந்த கஸ்டமர் டேபிள்லேருந்து ஒரு ரெக்கார்டு நான் இதே ஃபால்ஸ் ஆகின நான் பாஸ் பண்ணாட்டி இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாமே ரிட்டர்ன் ஆகும். டிஃபால்ட்டாக இப்படி தான் இந்த பேராமீட்டர் செட் ஆகிக்கிறது. நம்ம கொடுக்காமையும் விடலாம், அந்த ஆப்ஷனில் தானே டிஃபால்ட்டாகவே செட் ஆகிரும். அது நல், இது ஃபால்ஸுண்டு. இந்த மாதிரி நமக்கு என்ன செய்யலாம், எல்லா ரெக்கார்டையும் எடுக்கிறதுக்குள்ள queryயை இதில் ரன் பண்ணிடலாம். சரியா, அடுத்ததாக வந்து அடுத்த சாம்பிள் ஒன்று பார்ப்போம்.
நம்ம இப்போ கவுண்ட் எடுத்த மாதிரி நாம் என்ன செய்ய போகிறோம், ரன்னை யூஸ் பண்ணி இது கெட் கவுண்ட்டை கொடுத்தானே நம்ம எடுத்து பார்த்தோம். இப்போ ரன்னில் நம்ம அதை பாஸ் பண்ணி இந்த கேரியை பாஸ் பண்ணி பேராமீட்டரோட எடுப்போம். இப்போ என்ன செய்யுது, இந்த மொபைல் நம்பர்லேருந்து இதில் ரன்னு மாற்று. செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கஸ்டமரில் சேம் அதே மாதிரி இந்த மொபைல் நம்பருக்குள்ள சரி பாருங்க, அந்த மொபைல் நம்பருக்குள்ளதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருது. இப்போ நான் இதில் நான் நேம்டு மாற்றுறேன், நேம் இதுலேயும் நேம்டு மாற்றுறேன். இப்போ இந்த நேமுக்குள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு வா. நான் வந்து யூசர்ட டைப்பை பாஸ் பண்ணுவோமே, அப்போ இந்த யூசர் நேமை நான் பாஸ் பண்ணுறேன், இதுக்குள்ள ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வா. அதுக்கு முன்னுக்கு நான் மொபைலை பாஸ் பண்ணேன், இதுக்குள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு வா. இதில் இன்னும் இதே மாதிரி இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், இந்த நேமை கொடுத்தேன்னு சொன்னால் அந்த நேமை வரும். இல்லை நான் வந்து இந்த நேமை பாஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த நேமுக்குள்ளே ரெக்கார்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து செலக்டில் இந்த மாதிரி பாஸ் பண்ணி ரெக்கார்டை பேராமீட்டரோட பாஸ் பண்ணி எடுக்கிறேன். நான் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், இந்த பொசிஷன் மேனேஜரில் உள்ள ரன்டு மெத்தடை யூஸ் பண்ணி நான் இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சிம்பிளாக இதை நான் நம்மளோட கோடில் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இது மூலமாக நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் குயிக்காக செஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக வந்து அடுத்த சாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ இது செலக்ட் பண்ணி பேராமீட்டரோடு எடுக்கிறே பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாம் அதுக்குள்ளே நான் இப்போ வந்து ஒரு டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு கஸ்டமர்ஸ். கஸ்டமர் டேபிளில் நான் என்ன இன்சர்ட் பண்ணணும், நேம் மொபைல். இதில் நேமில்
இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், நேம்டு ஒன்று பாஸ் பண்ணுறேன், மொபைல் ஒன்று பாஸ் பண்ணுறேன். இப்போ சேம் நேமுக்கு இதே மொபைல் நம்பரை கொடுக்குறேன், பெராமீட்டரில் பாஸ் பண்ணுறேன். இந்த பெராமீட்டரில் இன்சர்ட் அண்ட் கெட் லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடி. இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகிக்குமே அதோட ஐடியை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அதில் இன்சர்ட் ஆகினோட ஐடி ரிட்டர்ன் ஆகும். இப்போ இன்சர்ட் பண்ண ரெக்கார்டு ஒன்று கஸ்டமரில் நேம் மொபைலில் அந்த காலம் முழுக்க வேல்யூஸாக வந்து இந்த வேல்யூஸ் வந்து பாஸ் ஆகும். பேராமீட்டரில் நம்ம செட் பண்ணிப்போமே, இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணணுன்னு சொன்னால் நம்மளுக்கு 3வது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் ஆகி அது 3வது ஐடி ஒன்று நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். நான் இதை ரீலோட் பண்ணி பார்க்குறேன். நம்மளுக்கு 3வது ரெக்கார்டு ஒன்று நான் க்ரியேட் ஆகிடும். அதில் இப்போ நான் திரும்ப ரன் பண்ணணுன்னு சொன்னால் 4வது ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகி அது ஐடி வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த இடத்துல ரீலோட் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் 4வது ரெக்கார்டு. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யலாம், இன்சர்ட் பண்ணி லாஸ்ட் ரெக்கார்ட் ஐடியை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். நான் இதை ரன்லையும் பாஸ் பண்ணிடலாம். ரன்னில் பாஸ் பண்ண என்ன செய்யும், இன்சர்ட் பண்ணி நம்மளுக்கு அந்த ரெக்கார்ட் லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆகிச்சிரு அது வந்து ரிட்டர்ன் ஆகாது. இது வந்து ஒரு எரேயா வரும். அதில் இன்சர்ட் பண்ணி அந்த ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ணாது. இந்த மாதிரி எரேயா ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஃபால்ஸ்னு மாதிரி இப்போ நம்மளுக்கு இன்சர்ட் பண்ண ஐடி லாஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எடுக்கலாம். சரியா, அடுத்ததாக சிம்பிளாக இன்சர்ட் பண்ணி நம்ம பார்த்தோமே அதை மட்டும் ரன் பண்ணி விட்டு பார்த்தோன்னு சொன்னால் இன்சர்ட் ஆகிடும். நம்ம ரிட்டர்னாக ஒன்றும் வராது. அப்போது இதை ரன் பண்ணுன்னு சொன்னால் இன்சர்ட் ஆகிடும். இப்போ இதையே நாம் என்ன செய்ய போகிறோம், கஸ்டமர் நாம் லிஸ்ட் ஒன்று எடுத்தோமே இதுக்கு முன்னுக்காக நான் சொல்லி காட்டினேன். இந்த இடத்துல கஸ்டமர்ஸ்ன்னு போனால் கஸ்டமர்ஸை லிஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம இதை லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். வியூஸில் நம்ம ஆல்ரெடி வியூஸுக்கு உள்ளுக்க நான் இப்போது கஸ்டமர்ஸோட லிஸ்ட்டை எடுக்க வியூஸ் உள்ளுக்க கஸ்டமர்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். கஸ்டமர்ஸ் இப்போ இந்த இடத்துல கஸ்டமர்ன்ற ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாடலுக்குள்ள கெட் ஓல்ட ஒரு மெத்தடை வச்சு நாம் கெட் ஓல்டு கொடுத்தாவே இந்த கஸ்டமரோட டேபிளில் உள்ள கெட் ஓல்டு எடுக்கிற மாதிரி நம்ம செய்யப்போம். இப்போது கஸ்டமர் மாடலுக்கு போவோம். நம்ம ஒரு மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். நம்ம லராவெல்லையும் ஒவ்வொரு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் மைக்ரேஷனில். அதோடு சேர்த்து ஒவ்வொரு மாடல் க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாடலுக்கு என்ன மென்ஷன் ஆகிக்குன்னு சொன்னால், இப்போ நான் கஸ்டமர்ன்ற ஒரு மாடல் இருந்துருன்னு சொன்னால் கஸ்டமர்ஸ் ஒரு டேபிளில் உள்ள டேட்டாவை மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறது தான். இப்போ நான் யூசர்ன்ற ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் அதுகளுக்கு யூசர் டேபிள் வந்து உள்ள விஷயத்தை நம்ம அதில் வைப்போம். இப்போது மாடல்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்றுக்குள்ள நம்ம அதில் வர டேபிள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மாடலாக க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இது கஸ்டமர் டேபிள்னா கஸ்டமர் மாடல், இல்லை டேபிள் நேமை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த டேபிளில் இந்த எடுத்துகிட்டு வா. ஐட்டம் டேபிளுக்குன்னு சொன்னால் அங்கே டேபிளை மென்ஷன் பண்ணுவோம். ஐட்டம் கிளாஸில் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி மாடல்ஸை க்ரியேட் பண்ணி நாம் ஒரு டேபிள்லேருந்து டேட்டாவை எடுப்போம். இப்போ இதில் பேஸ் மாடல் பேஸ் மாடல் என்னத்துக்கு வச்சிரோன்னு சொன்னால் எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி இப்படி ஒரு பேஸ் மாடலை க்ரியேட் பண்ணி இப்போது பொதுவாக எல்லா டேபிள்லேருந்து நம்ம கெட் ஓல் யூஸ் பண்ண போகிறோம், கெட் பை ஐடின்னு யூஸ் பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம், அடுத்தது டிலீட் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து காமனாக எல்லா டேபிள்லேயும் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நான் என்ன செய்யலாம், டிஃபால்ட்டாக இந்த
இதெல்லாம் வந்து பேஸ் மாடலாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னே செஞ்சோம் பேரண்ட் கிளாஸ் சைல்டு கிளாஸ் செஞ்சு பார்த்தோமே அந்த மாதிரி பேரண்ட் கிளாஸாக பேஸ் மாடலை வச்சுக்கிட்டு சைல்டு கிளாஸாக நம்ம ஒவ்வொரு டேபிளில் செய்ய போகிறோம். இது பேரண்ட் கிளாஸாக பேஸ் மாடலும் நிற்கும். அது உள்ளுக்க சைல்டு கிளாஸாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மாதிரி டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கப்போம். இப்போ பேஸ் மாடலை நான் மாடல்ஸில் க்ரியேட் பண்ணுறேன். மாடல்ல ஒரு ஃபோல்டர் இதுக்குள்ள மாடல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. பேஸ் மாடல் அப்படின்னு வைக்க இந்த பேஸ் மாடலுக்குள்ள உள்ள விஷயத்தை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அந்த ஆப் மேனேஜரை இன்க்ளூட் பண்ணுறேன். ஆப் மேனேஜரில் என்ன வைக்கும் அந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் வைக்கும். அதை இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜரில் என்ன செய்யுது டிசைன் பண்ணுது. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் அந்த இது பேஸ் மாடல்லேருந்து நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணக்குள்ளேயே அதை என்ன செய்யும் இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இதில் கெட் டோல்டு மெத்தடை ரன் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நான் இதில் ஒரு டேபிளோட நேமை செட் பண்ணி வச்சுப்பேன். அந்த டேபிளோட நேம் திஸ் டாட் கெட் டேபிள் நேம்டு வச்சு இதில் நான் என்ன டேபிள் நேமை ரிட்டர்ன் பண்ணணும். இதில் எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக வச்சுக்கிறேன். இப்போ இதை இந்த பேஸ் கிளாஸை யூஸ் பண்ணி நான் ஒரு சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எப்ஸ்ட்ராக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தா இன்ஹெரிட்டன்ஸுன்ட்டு. இப்போ இதை என்ன சரி நான் வந்து இன்ஹெரிட் பண்ணி ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்குது. இதெல்லாம் கட்டாயமாக நான் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இதில் சைல்டு கிளாஸுக்குமே இதை இன்ஹெரிட் பண்ணி நாம் அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி இன்னொரு கிளாஸுக்கு போடுவோம். அந்த டைமில் கட்டாயம் நம்மளுக்கு வந்து இந்த எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் என்ன மெத்தடில் அமைக்கிறோ அதை நான் சைல்டு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ நான் கெட் டேபிளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். எட் நியூ ரெக்கார்ட் அப்டேட் ரெக்கார்டு இதை கட்டாயம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் இதில் சைல்டு கிளாஸில். இப்போது நம்ம வந்து அப்போ இந்த கெட் டேபிள் கட்டாயம் அங்கே வந்துடும். அப்போ இந்த கெட் டேபிளில் டேபிளோட நேம் செட் ஆகும். செட் ஆகிட்டுன்னு சொன்னால் இது செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். கஸ்டமர்ஸ்ல செட் ஆகி கெட் ஆலில் கஸ்டமர் டேபிளில் உள்ளது ரிட்டர்ன் ஆகும். இந்த பெர்சிஸ்டன்ட் மேனேஜர் இங்கனையே செட் ஆகிட்டு அப்போ டிபி வந்து டிபியில் போய் இந்த குவேரியை ரன் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸாக கெட் ஆல்னு சொன்னால் ஃபெச் ஆல் கொடுத்து அந்த ரிசல்ட்ஸை நம்மளுக்கு வந்து எடுத்து தரோம். இது இந்த கெட் ஆல் மெத்தடை யூஸ் பண்ணால். இப்போ நான் இதை பேஸ் கிளாஸை ஒரு சைல்டு கிளாஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் இதுக்குள்ள பேஸ் கிளாஸை இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு பேஸ் மாடல் டாட் பிஹெச்பி அது நான் இந்த இடத்துல இதுக்குள்ளே இருக்கிறேன். இதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த இடத்துல கஸ்டமர் டாட் பிஹெச்பி அப்படின்னு இப்போ நம்மளுக்கு கஸ்டமர் டாட் பிஹெச்பியில் பேஸ் மாடலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது என்ன செய்யுதுங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னு சொன்னால் கஸ்டமர் கிளாஸில் வந்து இதில் உள்ள இதை நான் இன்ஹெரிட் பண்ணிட்டேன்னு சொன்னால் கட்டாயம் நான் இது 3 மெத்தடும் வச்சிக்கணும். இதில் எரர் வரும். இது இன்டெலிஃபென்ஸ்னால் எக்ஸ்டென்ஷன் போட்டிக்கிறதால இந்த மாதிரி எரர் ஒன்று காட்டும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 3 மெத்தடை வந்து நான் எப்ஸ்ட்ராக்டில் இருக்குது. இந்த பேஸ் மாடலில் இந்த கெட் டேபிள் நேம், எட் நியூ ரெக்கார்ட், அப்டேட் ரெக்கார்ட் இது 3மே வந்து எப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இது. அப்போது நான் கட்டாயம் வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். இந்த கெட் டேபிள் கட்டாயம் போட்டாகணும்.
இது நான் உள்ளுக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நான் இந்த மெத்தட் வந்து இங்கே நான் க்ரியேட் பண்ணி ஆகணும். அடுத்ததாக இன்னும் 2 மெத்தட் க்ரியேட் பண்ணலன்னு சொல்லிட்டு எட் நியூ ரெக்கார்ட் அப்டேட் ரெக்கார்ட். இப்போ நான் இந்த மெத்தடையும் போட்டாகணும். இப்படி இல்லாட்டினா முழுக்க எரர் வரும். இப்போது நான் என்ன செய்யும், இது ஏன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ் மாடல் வந்து ஒரு எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிக்கிது. அது உள்ளுக்க நம்மளை எப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயத்தை வச்சுக்குது. இப்போ இது எப்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ இதில் இது 3ஐயும் அதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது இதை நான் பேஸ் மாடலை யூஸ் பண்ணி நான் இதை ஒரு ஒப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு பேரண்ட்டில் உள்ள எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பேரண்ட்டில் என்ன ஆகிக்குது, கெட் ஓல் இருக்குது, கெட் பை ஐடி, சேவ் பண்ணுறேன், டிலீட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயத்தை நம்மளுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் பேஸ் மாடலை யூஸ் பண்ணி நான் இதை பேரண்ட்டாக வச்சு நான் சைல்ட் கிளாஸ் வந்து செஞ்சுட்டேன். இப்போது இதில் கஸ்டமர்ஸ் டேபிளோட நேமை கஸ்டமர்ஸ்ன்னு செட் பண்ணுறேன். சரியா? கஸ்டமர்ஸ்ன்னு செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ணி கெட் ரோல் கொடுப்பேன். லிஸ்ட்டில் என்ன செய்கிறோம், கஸ்டமர் கிளாஸை யூஸ் பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் கிளாஸ் உள்ளுக்க அதை ஒரு ஒப்ஜெக்ட்டுக்காக கால் பண்ணுறோம். இப்போ சீக்கில் என்ன ஆகிக்கும், கஸ்டமர்ஸில் இங்கே நினைக்கிறீங்க மாற்றின காட்சி விளையுது. இப்போ இந்த ஒப்ஜெக்டில் இருந்து கெட் ஓல்ட மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கெட் இதை ரன் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா லிஸ்ட் ஆகுது. இது எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல நான் டைப் பண்ணி பார்க்குறேன். இதுக்குள்ள டெஸ்ட்டில் பிரிண்ட் பண்ண மாதிரி. சரியாக டைப் பண்ணால் இது கீழே உள்ள கோட் ரன் ஆகாது. இந்த கஸ்டமர்ஸ் இப்போ இதே கஸ்டமர்ஸ் டேபிளில் இருந்து அவ்வளோத்தையும் ரிட்டர்ன் பண்ணுது. நான் சிம்பிளாக என்ன யூஸ் பண்ணேன், இந்த மாடலை யூஸ் பண்ணுறேன். இந்த மாடல் கிளாஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன். சீன் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். சரி, அந்த ஆப்ஜெக்டில் இருந்து கெட் கிளாஸ்னு எடுக்குது. கெட் கிளாஸ் எங்கே இருக்குது, கஸ்டமர் கிளாஸில் இல்லை, அதுலேருந்து அது பேரண்ட் கிளாஸில் இருக்குது. அது பேரண்ட் கிளாஸுக்கு போய்த்து கெட் ஆலுக்கு போகுது. நான் இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். இப்போ இந்த கஸ்டமர் என்னது ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்ப்போம். கஸ்டமர்ஸுக்கு
நான் வந்து கஸ்டம் கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அதுலேருந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ரிட்டர்னா. இப்போ இங்கே பார்த்தேன்னு சொன்னால் கஸ்டமர் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதுலேருந்து வந்து கஸ்டமர் கிளாஸ். இந்த கஸ்டமர் கிளாஸ் உள்ளுக்கு போகுது. இப்போ இதில் நான் கெட் ஆல் மெத்தட்னு ஒன்றும் இல்லை. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் பேரண்ட் கிளாஸில் இருக்குது. பேரண்ட்லேயே நம்ம இதை கஸ்டமரை யூஸ் பண்ணி செய்யலாம், சைல்டில் உள்ள கிளாஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் கெட் டேபிளில் கஸ்டமர்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ கஸ்டமர் டேபிள்லேருந்து நம்மளுக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல நான் வேறு டேபிள் நேம் யூஸ் பண்ணேன்னு சொன்னால், இப்போ டேபிள் நேமை வந்து நான் சேல்ஸ் ஐட்டம்னு மாற்றணும்னு சொன்னால் சேல்ஸ் ஐட்டம்லேருந்து நம்மளுக்கு டேட்டா ரிட்டர்ன் ஆகும். சேல்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ இது சேல்ஸ் ஐட்டமில் இல்லை, இந்த பாருங்க ஐடி, சேல் ஐடி, ஐட்டம் ஐடி. இப்போது சேல்ஸ் ஐட்டம்லேருந்து ரிட்டர்ன் ஆகும். நான் இந்த இடத்துல கஸ்டமர் டேபிளில் செட் பண்ணுறேன். இப்போ கெட் டேபிளில் கஸ்டமர்ஸ்னு செட் ஆகிடும். இப்போ பேஸ் மாடலுக்கு போவோம். கெட்டோவில் தான் நான் ட்ரிகர் பண்ணுறேன். இதில் இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த மெத்தடை தான் கால் பண்ணுறேன். இப்போ இதை கால் பண்ணேன்னு சொன்னால் இது எங்கே போகுது? கொஸ்டின் மேனேஜரில் ரன்னுக்குள்ள நான் ரன்னுக்குள்ள கொடுத்து வச்சுக்கிறேன். செலக்ட் ஆல் ஃப்ரம் கன்கனெக்ட் பண்ணிக்கிறேன் என்னத்தை? கெட் டேபிள் நேம். திஸ் டாட் கெட் டேபிள் நேம் தான் இந்த கிளாஸுக்குள்ள உள்ள கெட் டேபிள் நேம் இதுக்கு வருது. இது எங்கே இருக்குது? நாம் உங்கள் வெப்ஸ்ட்ரைக்கில் வச்சுக்கிறோம். வெப்ஸ்ட்ரைக்கில் வச்சுக்கணும்னு சொன்னால் இது கட்டாயம் அதோட சைல்டு கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கும். அதுலேருந்து அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் ஆகும்? கஸ்டமர்ஸ்னு இங்கே வரும். கஸ்டமர்ஸ் தானே இல்லை சைல்டில் வச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் ஆகும். அங்கே ஸ்ட்ரிங் வந்து கஸ்டமர்ஸ்ன்னு செட் ஆகிடும். இப்போ செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு வரும். இப்போ இது ட்ரிகர் ஆகி இந்த ரன்னுக்கு போகும். ரன் எங்கே இருக்குது? பொசிஷன் மேனேஜரில் ரன் இருக்குது. செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ்னு இங்கே வரும். எக்ஸிக்யூட் குவரிக்கு வரும். இங்கே இந்த இதுக்கு வராது, இதுக்குள்ள வராது. லாஸ்ட்டாக இது வந்து அதில் உள்ள டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு இந்த ரிட்டர்ன் வருது கஸ்டமர் டேபிள். இப்போ இதை நான் என்ன செய்கிறேன்? லிஸ்ட்டில் இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே ஹோம் எட்னியூண்டு 2 எங்கிட்ட வச்சு. இப்போ ஹோமில் நான் ஹோமுக்கு கிளிக் பண்ணால் இண்டெக்ஸுக்கு போகிற மாதிரி index.php. அடுத்ததாக அங்கே டேபிள் ஒன்று போட்டுக்கிறோம். இந்த டேபிள் உள்ளக்க என்ன செஞ்சுக்குது? நேம், மொபைல், செக்ஷன் அப்படின்னு சொல்லி 3 டேபிள் ரோக்கில் 3 ஹெடர் வச்சுக்கோ. அதுக்குள்ள 4 each பண்ணுறோம். கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து எரையாக தான் வருது. அப்போ ஒவ்வொரு 4 eachக்குலேயும் ஒவ்வொரு ஈச் நோடுக்குலேயும் நிற்கும் ஒவ்வொரு கஸ்டமரோட டீட்டெயில். அது உள்ளக்கா அந்த டேபிளில் உள்ள கொலம்ட நேமை கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்குள்ள டேட்டாவை நம்மளுக்கு எக்ஸஸ் பண்ணணும். இதில் கஸ்டமர்ஸ் அதில் 4 each ஆகுது. சீக்கில் ஒரு கஸ்டமர் இப்போ இல்லை கஸ்டமர் இல்லை கஸ்டமர்ஸ் இன்றைக்கி அதில் இருந்து ஒரு அரேலேருந்து ஒரு கஸ்டமரை எடுக்கிறோம். இப்போ அந்த கஸ்டமரோட நேம், அவரோட மொபைல் நம்பர். இந்த இடத்துல ஐடி செட் ஆகுது. நம்ம எடிட் பண்ணுறதுக்கு, அடுத்தது டிலீட் பண்ணுறதுக்கு உள்ள. இப்போ என்ன செய்யுது? எடிட்டை கிளிக் பண்ணணுன்னு சொன்னால் இந்த ஐடியோட இந்த பிஹெச்பிக்கு பாஸ் ஆகும். இந்த ஃபார்ம் எடிட் கஸ்டமர் டாட் பிஹெச்பிக்கு இந்த ஐடியோட இந்த யூஆர்எல்ல கொஷன் மார்க் போட்டிங்கன்னா ஐடியில் இந்த ஐடி பாஸ் ஆகும். மற்றபடி நேம், மொபைல் வந்து இங்கே நம்மளுக்கு டேபிளில் ரிட்டர்ன் ஆகும். இது எக்ஷனுக்கு உள்ளது. இப்போ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக நேம், மொபைல் நம்பர். அடுத்தது இதில் எக்ஷன். இதில் கிட்ட கொண்டு போனீங்கன்னு சொன்னால் டாப் கீழே இந்த இடத்துல காட்டும். இந்த இடத்துல காட்டும் நம்ம அதில் என்ன லிங்க் வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டமர் ஃபார்ம் எடிட் கஸ்டமர் டாட் பிஹெச்பிக்கு ஐடி 1, இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஐடி 2, ஐடி 3 எப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கல உங்களுக்கு. அந்த ஐடியோட அந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ அந்த விஷயம் நம்ம செய்யலை, நம்ம இதை லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். ஹோமில் என்ன செட் பண்ணிக்கிறது? index.phpக்கு ரீடைரக்ட் பண்ணு. இப்போ ஹோமை கிளிக் பண்ணால் இண்டெக்ஸுக்கு வந்துடும். கஸ்டமருக்கு கொடுத்து அங்கே வருது. இப்போ இங்கேருந்து நான் வந்து நேவிகேஷனை இந்த மாதிரி செஞ்சு கொள்வது. சரியா? இப்போது நாம் அவ்வளோத்தையும் லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். என்னாண்டு இந்த மாதிரி ஒரு மாடலை யூஸ் பண்ணி நான் வந்து நேவிகேட் பண்ணி பார்க்குறோம். மாடலை யூஸ் பண்ணி டேட்டாவெலாம் எடுத்து இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேயா?
இப்போ இதை அடுத்ததாக எடிட் பண்ணுற delete பண்ணுறதை எப்படி செஞ்சீங்கன்னு பார்ப்போம். இப்போ அது எங்கே சப்மிட் ஆகிறதுக்கு போட்டிக்கிறோம், edit டாட் இல்லை லிங்கில் நம்ம form edit customer டாட் பிஹெச்பிக்கு பாஸ் பண்ணுறோம். சரியா? அந்த கஸ்டமர் இதுக்குள்ள என்ன வச்சுக்குதுன்னு சொன்னால், இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கஸ்டமரில் என்ன வருது அப்படின்னு கஸ்டமர் நான் வெறும் ஐடியை மட்டும்தான் நான் பாஸ் பண்ணுறேன். நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் இது கீழே வராது. நான் இந்த இடத்துல ஐடியை மட்டும் பாஸ் பண்ணுறேன். இங்கே யூஆர்எல்ல இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி ஈக்குவல் 1, இங்கே 2 கொடுத்தா உங்களுக்கு 2 டேட்டா வரும். இங்கே 3ன்னு கொடுத்தா 3 டேட்டா அங்கே கெட் பண்ணி எடுக்கிறோம். அதை எப்படி எடுக்கிறோன்னு சொன்னால், இதில் கெட் ஐடி வருதான்னு பார்க்குறோம். இங்கே ஐடியை பார்க்குறோம். என்னென்னா கஸ்ட் ஐடின்னு கொடுக்கும். இப்போங்கன்னா கஸ்ட் ஐடின்னு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல இங்கே ஐடின்னு வருதா, ஐடின்னு வர இல்லை, இங்கே கஸ்டமர் ஐடின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை நான் வந்து இந்த இடத்துல மாற்றணும். என்னாண்டு பாஸ் பண்ணுற பேராமீட்டர் கஸ்ட் ஐடி அப்படின்னு நான் மாற்றேன். இந்த இடத்துல திரும்ப வரேன். இந்த இடத்துல லிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்க்ட பேராமீட்டர் மாறி, பேராமீட்டரில் கஸ்டமர் ஐடி நான் இப்போ லாஸ்ட்டில் உள்ள இதை கிளிக் பண்ணுறேன். இந்த இதில் ஃபஸ்ட் ஐடி வந்து 6 டிஜிட், 5 கொடுத்தா 5 வரும். அந்த ஐடியை வந்து இங்கே வருது. இப்போ அந்த ஐடியை கெட் பை ஐடியை யூஸ் பண்ணி எடுக்குது. கெட் பை ஐடி எங்கே இருக்குது, கஸ்டமர் உள்ளுக்கோ கஸ்டமரோட பேஸ் கிளாஸில் வச்சுக்குது. இதுக்கு போவோம். கெட் பை ஐடி எப்படி டேட்டா எடுக்குது. இதில் நான் கொடுக்குற பாஸ் பண்ணுற ஐடி வந்து இங்கே வந்து பேராமீட்டரில் பாஸ் ஆகுது, ஐடிக்கு பாஸ் ஆகும். எந்த டேபிளில் நம்ம கொடுக்குற டேபிள், நம்ம கஸ்டமர் மாடல் யூஸ் பண்ணி அதில் டேபிள் நேம் கொடுத்திப்போம். அந்த டேபிள் செலக்ட் ஆல் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வரும். அதோட வேர் ஈக்குவல் வேர் ஐடி ஈக்குவல் ஐடி. அப்போ இந்த இடத்துல ஐடி இருக்கிற இடத்துல ஐடியை செட் பண்ணு. இப்போ பேராமீட்டரில் ஐடி வரும், அந்த இடத்துல செட் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் இதில் பார்த்தோம் எப்படி ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை எடுக்கிறது. அப்போ அடுத்ததான் லாஸ்ட்டாக இதை ட்ரூ பண்ணுறோம். ட்ரூ பண்ண என்ன செய்யும், அந்த ஐடிக்குள்ளே ஒரு ரெக்கார்டு மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இதில் நம்ம ரன்னில் பார்த்தோம். ரன்னில் நம்மளுக்கு என்ன செய்யலாம், குவரியை பாஸ் பண்ணலாம், பேராமீட்டர் ஃபெச் ரெக்கார்டு ஒன்லி ட்ரூ பண்ணலாம். ஃபால்ஸில் தான் டிஃபால்ட் ஆகிக்கும். நான் இந்த இடத்துல இது கெட் பை ஐடிக்கு ஃபால்ஸில் இருந்துன்னு சொன்னால் மல்டிபிள் ஏரையா அசோசியேட்டிவ் ஏரையா வரும். அப்போ இது நான் ட்ரூ பண்ணேன்னு சொன்னால் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வரும். அப்போ இதுலேருந்து ஒரே ஒரு ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஐடிக்குள்ள ரெக்கார்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன ஐடி பாஸ் பண்ணுறேனோ அதுக்குள்ளே நான் கஸ்டமர் ரெக்கார்ட் மட்டும் ரிட்டர்ன் ஆகுது. கிளியரா? இப்போ இதில் நான் என்ன ஐடி கொடுக்குறேன்னு, இப்போ 5ன்னு கொடுத்தேன்னு சொன்னால் 5, இல்லை நான் 2 கொடுத்தேன்னு சொன்னால் 2, 1 கொடுத்தேன்னு சொன்னால் 1 ரெக்கார்ட் இப்படி ரிட்டர்ன் ஆகும். இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ணது கஸ்டமர் இதுக்குள்ள என்ன ஆகிக்கும், கஸ்டமருக்குள்ள ஐடி, நேம், மொபைல் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நான் நேமையும் மொபைல் நம்பரையும் என்ன செய்கிறேன், அந்த இன்புட் ஃபீல்டில் எடுத்து காட்டுறேன். ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்முலுக்கு ஐடி நேம்டு ஐடியை வைக்கிறேன், ஹிடனில் வைக்கிது. இதை நான் ஹிடனில் வச்சுக்கிறேன். இப்போ இது இந்த இடத்துல ஹைடாக விற்கிது. இப்படி ஒரு ஐடியை செட் பண்ணி அடுத்தது நேம், மொபைல் நம்பர்
இதை ஷோ பண்ணுறேன், இதை வெல்யூஸில் இதை செட் பண்ணுறேன். எக்கோ பண்ணால் தான் இந்த இடத்துல இந்த நேம் வந்து நம்ம எக்கோ பண்ணாட்டி இந்த இடத்துல நேமை காட்டுறது. கட்டாயம் எக்கோ பண்ணிடணும். அப்போ இந்த இடத்துல எக்கோ பண்ணுன்னு சொன்னால் வெளியூரில் இதில் இந்த கஸ்டமரோட டேட்டாவை எடுத்து காட்டுது. இந்த மாதிரி காட்டுது. நான் இந்த இடத்துல ஐடியை மாற்றுறேன், அந்த ஐடிக்குள்ளே டேட்டாவை எடுத்து காட்டுது. அந்த மாற்றுறேன். கிளியரா? இப்போ இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணுறது செய்ய போகிறேன். என்ன செய்கிறோம், சேவ் கொடுத்ததோட இது தான் சேவ் ஆகும். இப்போ முஸ்தப்னு சொல்லிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக 6ன்னு கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 6ல் இப்படி ஒரு ரெக்கார்டு இருக்குது. நான் இதை புது பேர் ஒன்று இதில் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்தேன்னு சொன்னால் நாம் என்ன சேவ் பண்ணணும், புதுசாக உள்ள ரெக்கார்டை சேவ் பண்ணணும். இப்போ சேவ் சப்மிட் பண்ணால் இன்னும் சேவ்க்குள்ளே செய்யலை. இப்போ நம்ம செஞ்சுட்டு வரும். சேவ் பண்ணால் இதுக்கு முன்னுக்கு உள்ளதை பார்ப்போம். இதில் எடிட்டுக்கு போகுது. இதில் நான் பேர் ஒன்று கொடுக்குறேன், இதில் நம்பர் ஒன்று மாற்றுறேன், சேவ் ஒன்று கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே சேவ் ஆகி புது ரெக்கார்டை ஃபெச் பண்ணி எடுக்குது. இங்கே எடிட் பண்ணுறேன். இதில் இது அப்டேட் ஆகுது. இந்த மாதிரி எடிட்டுக்கு பார்ப்போம். இப்போ இதை நான் சேவ் கொடுத்ததோட என்ன செய்யணும்னு சொன்னால் சப்மிட் ஆகும். இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். எங்கே சப்மிட் ஆகுது, சேவ் customer.phpக்கு சப்மிட் ஆகுது போஸ்ட் மெத்தடில். அப்போ save.customer.phpயில் தான் என்ன செய்யுது, இந்த ஐடிக்குள்ள ரெக்கார்டுக்கு புதுசாக இந்த வேல்யூஸை அப்டேட் பண்ணு, அப்டேட் query ஒன்று ரன் ஆகுது. இப்போ நான் save customer.php எப்படி எழுதின்னு பார்ப்போம். இப்போ இதில் சேவ் கஸ்டமர் பாருங்க. இப்போ சேவ் கஸ்டமர் உள்ளுக்கு வந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல போஸ்ட்டில் வருது. என்ன மெத்தடில் இங்கே சப்மிட் பண்ண போகிறோம், இங்கே போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ண போகிறோம். இங்கே இந்த சேவ் customer.phpக்கு போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ண போகிறோம். அப்போ இதில் நேம் வேல்யூ ஐடியும் சேர்த்து வரோம். ஐடி ஹிடனில் இருக்குது, நம்ம இதை ஹிடனில் இருக்குது. இதை பார்ப்போம் இன்ஸ்பெக்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐடி வந்து ஹிடனில் இருக்குது, ஐடி 1. இதை நான் இந்த மாற்றக்கொள்ள 6ன்னு மாற்றினேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஐடி வெளியூரில் 6ன்னு இருக்கும். நேம் வந்து ஐடி ஹிடனில் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணக்குள்ள அந்த ஐடியை சேர்த்து தான் ஹோமில் சப்மிட் ஆக போகுது. அப்போ இதை நான் சப்மிட் பண்ணுறேங்க save.customer.php இதுக்கு வரேன். இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் மாடலை ரிக்யர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு கஸ்டமர் கிளாஸில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், கஸ்டமர்னு ஒரு ஆப்ஜெக்ட். இந்த கஸ்டமரில் என்ன ஆகிக்கும், இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ஐடின்ற பேராமீட்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று அதுக்கு ஐடியை செட் பண்ணுது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே செட் பண்ணிக்குன்னு சொன்னால் பேஸ் மாடலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், எல்லா டேபிளுக்கும் கட்டாயம் நாம் வந்து பேஸ் ஐடி கட்டாயம் நம்ம வச்சுப்போம். எல்லா டேபிள்லையும் கஸ்டமருக்கு ஐடிக்கும் ஐட்டம்ஸ் சேல்ஸ் ஐட்டம் எல்லாத்துக்கும் ஐடி கட்டாயம். இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி தானே, நம்ம பப்ளிக்கில் அது ஐடின்னு யூஸ் பண்ணி பேஸ் மாடலில் வச்சுட்டோம். இப்போ நான் கஸ்டமர் மாடலில் திரும்ப நான் ஐடின்னு இதுக்குள்ளேயும் போட தேவையில்லை, பேஸ் மாடலில் இருக்கிறேன். அடுத்ததாக கஸ்டமருக்கு எடிஷனில் நேம், அடுத்தது மொபைல், இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எடிஷனில் தேவைப்படும். பேஸ் மாடலில் கிரியேட் ஒன்று அப்டேட் ஒன்று வந்து எல்லா டேபிள்லையும் பொதுவாக இருக்கிறது. அப்போ இது பப்ளிக் வேரியபிளாக ப்ராப்பர்ட்டியாக செட் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ சேவில் ஐடி நேம், ஐடி வந்து பேரண்ட் கிளாஸில் இருக்கிற ஐடியை நான் இங்கே பப்ளிக் ஆகிக்கிறதால யூஸ் பண்ணலாம். அதில் போஸ்ட்டில் ஐடியை செட் பண்ணுறேன். இப்போ இந்த கஸ்டமரில் ஐடி வந்து செட் ஆகுது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. அடுத்தது நேம் வந்து நான் கஸ்டமர் கிளாஸுக்குள்ள தான்
நேம்டு ப்ராப்பர்ட்டிக்கு மொபைலில் ப்ராப்பர்ட்டி. அடுத்ததாக வந்து சேவ் பண்ணுறேன். என்ன செய்யுது, கஸ்டமரில் சேவ் ட்ரிகர் ஆகுது. இந்த சேவ் ரன் பண்ண மெத்தடை கால் பண்ணேன்னு சொன்னால் இந்த சேவில் என்ன ஆயிக்குதுன்னு சொன்னால் பேஸ் மாடலில் சேவ்ண்டு ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மெத்தடுக்கு ஐடி ஒன்று பாஸ் ஆகிச்சுதுன்னு சொன்னால் புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். சரி, ஐடி ஒன்று பாஸ் ஆகிச்சுதுன்னு சொன்னால் ஒரு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஐடிக்குள்ள ரெக்கார்டை அப்டேட் பண்ணும். ஐடி பாஸ் ஆக இல்லைன்னு சொன்னால் புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல ஐடி ஒன்று பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஐடி பாஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அங்கே செட் பண்ணுறோம். கஸ்டமர் இதில் நான் இந்த இடத்துல ஐடி ஒன்று செட் பண்ணுறேன். எங்கே ஐடி செட் ஆகிச்சுட்டு தானே, இதே நல்லா ஆகிச்சுதுன்னு சொன்னாங்கண்ணே, நான் செட் பண்ணாமல் விட்டேன்னு சொன்னால் புது ரெக்கார்டு ஒன்றுக்கு போயிடும். அப்படி இல்லை ஐடி செட் பண்ணுன்னு சொன்னால் இந்த ஐடி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு ஐடி வருது. நாங்கள் ஐடியில் தானே சப்மிட் பண்ணுவேன். ஐடி வந்து 6 வருது. இல்லை நான் 5 கொடுத்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல 5 ஐடியோடு வரும். நான் 5 வந்துடுன்னு சொன்னால் அப்டேட் ரெக்கார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்டேட் என்ன, எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். எப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொன்னால் நாங்கள் மெத்தட் கட்டாயம் நான் கஸ்டமர் கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ கஸ்டமர் கிளாஸுக்கு வரேன், அப்டேட் குவாரிக்கு போகிறேன். அப்டேட்டில் என்ன செய்கிறோன்னு சொன்னால் இது லோக் இப்போதைக்கு பார்க்குறேன். பேராமீட்டரில் நேம், இதில் வர நேம் சரியா. மொபைல் இதில் நம்ம செட் பண்ணிக்கிற மொபைல். ஐடி நான் செட் பண்ணி அனுப்புகிறேன் ஐடி, அந்த ஐடி இதாலும் பேராமீட்டரில் செட் பண்ணிட்டோம். இங்கே ரன் கொடுக்குறேன். அப்டேட் கஸ்டமர்ஸில் செட் நேம். நம்ம அப்டேட் குவரியை இதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறோம். அந்த குவரிக்கு நேம் வந்து நேம் இருக்கிற இடத்துல செட் ஆகும். மொபைல் வந்து அந்த மொபைல் இருக்கிற இடத்துல இந்த நம்ம கொடுக்குற மொபைல் செட் ஆகும். வேர் ஐடி இருக்கிற இடத்துல ஐடி. வேர்னா இந்த நான் கொடுக்குறேன் ஐடி 5ன்னு கொடுக்குறேன். இங்கே இந்த 5 தானே பாஸ் ஆகுது. 5வது ரெக்கார்டுக்கு என்ன செய்யுது, வேர் 5வது ரெக்கார்டுக்கு மொபைல் நேமையும் அப்டேட் பண்ணிட்டு குவேரியும் எனக்கு கொடுத்துட்டு, அப்டேட் குவேரியில் நான் ஒரு ஐடியை மட்டும் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணணுன்னு சொன்னால் நமக்கு அந்த ஐடிக்கு இந்த நேமும் மொபைலும் அப்டேட் ஆகிரும் சரியா. இதெல்லாம் ரன் பண்ணுன்னு சொன்னால் நேமும் மொபைலும் அங்கே அப்டேட் ஆகிரும் இந்த ரெக்கார்டுக்கு. இதை தான் அப்டேட் பண்ண போகிறோம் இந்த சேவில். இப்போ நான் சேவை கொடுத்தா என்ன சரி அப்டேட் ஆகும். சேவில் ஐடி பாஸ் பண்ணாமல் சொன்னால் புது ரெக்கார்டுன்னு கிரியேட் ஆகும். நான் ஐடி பாஸ் பண்ணாமல் இதையே நான் கொடுக்குறேன், சேவ்னு கொடுக்குறேன். ஐடி பாஸ் பண்ண இது மற்றது ப்ராக்டிக்கல். நம்ம அது கிரியேட் பண்ணக்குள்ள பார்ப்போம். இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன டேட்டாவெலாம் வருது அப்படின்னு. இதில் கஸ்டமர் இப்போ இது கஸ்டமருக்கு வருது. நான் இதை ரீலோட் பண்ணுறேன், எடிட்டுக்கு போகிறேன், சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தா என்ன செய்யுது, அந்த கஸ்டமர் உள்ளுக்கோ நேம் வைக்கிற இடத்துல நேம் செட் ஆகிக்கு, மொபைல் வைக்கிற இடத்துல மொபைல் செட் ஆகி. இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் உள்ள அந்த ப்ராப்பர்ட்டிஸ். இதை நம்ம உள்ள ஒன்று செட் பண்ணல. நான் ஐடி செட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஐடி செட் ஆகிடும். இப்போது ஐடி 1 வருது. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால்
அது சேவ் ஆகிட்டு என்ன செய்யுது ரிட்டர்ன் பண்ண லொக்கேஷன் லிஸ்ட் டாட் பிஹெச்பிக்கு திரும்ப அப்டேட் ரீடைரக்ட் ஆகிடும் சேவ் ஆகினத்தோடையே லிஸ்ட் டாட் பிஹெச்பிக்கு வந்துடும் நம்ம சேவ் பண்ணத்தோடைய என்ன செய்யும் ரீடைரக்ட் ஆகி லிஸ்ட் டாட் பிஹெச்பிக்கே போயிடுது இல்லைன்னா எடிட் பண்ணுறேன் இங்கே அப்டேட் ஆகி லிஸ்ட் டாட் பிஹெச்பி வந்து இங்கே இந்த மாதிரி தான் நம்ம இந்த எடிட்டை செஞ்சுக்கிறோம் சேவ் பண்ணி நான் இதை அப்டேட் பண்ணேன்னு சொன்னால் இது வந்து அப்டேட் ஆகும் இப்போ இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டு இந்த மாதிரி எடிட்டை தேவையான மாதிரி செய்யலாம் எடிட்டில் என்ன நடக்குது இந்த ஐடி ஒன்று பாஸ் ஆகுது இந்த ஐடிக்குள்ள ரெக்கார்ட் வந்து அப்டேட் ஆகுது இந்த சேவ் கஸ்டமரில் அது அப்டேட் ஆகின ரிசல்ட்ஸை வந்து திரும்ப பார்க்குறதுக்கு லிஸ்ட் டாட் பிஹெச்பி ரீடைரக்ட் பண்ணுறோம் திரும்பவும் அப்டேட் ஆகிட்டு அந்த இடத்துக்கே வந்து கிளியரா இது அப்டேட்டுக்குள்ளது அடுத்ததாக நம்ம வந்து டிலீட்டை பார்ப்போம் அதில் ஒரு ரெக்கார்டை நம்ம வந்து டிலீட் பண்ண போகிறோம் சேம் அதே மாதிரி ஐடி பாஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துக்கும் ஐடி மட்டும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் கெட் கஸ்டமர் ஐடி ஃபஸ்ட் ஐடின்னு கொடு இந்த delete ரெக்கார்டுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஐடி பாஸ் ஆச்சுன்னு சொன்னால் delete ரெக்கார்ட் ட்ரிகரா delete ரெக்கார்ட் பொதுவாக பேஸ் மாடலில் அந்த ஐடியை வச்சு delete பண்ண போகிறோம் வேறு ஒன்றும் மாறாது அப்போது நான் பேஸ் மாடல்லே வச்சுக்கிறோம் காமனாக எல்லாத்துக்கும் இதுதான் தேவைப்படுது இப்போ ஐடி இந்த இடத்துல பாஸ் ஆகும் ரனில் delete from என்ன டேபிள் நம்மள்ட்ட டேபிளோட நேம் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறோம் டேபிள் அடுத்தது where ஐடி நம்ம ஒரு ஐடி ஒன்று பாஸ் பண்ண போய் அந்த ஐடிக்குள்ளே ரெக்கார்டு வந்து delete ஆகிரும் delete ஆகி இது ட்ரிகர் ஆகிச்சுன்னு சொன்னால் அந்த delete ரெக்கார்ட் ரன் ஆகி ரெக்கார்ட் delete ஆகிடும் திரும்ப என்ன செய்யுது delete ஆகின பிறகு நம்மளுக்கு லிஸ்ட்டுக்கு திரும்ப ரீடைரக்ட் பண்ணி விடுது இதில் லிஸ்ட்டுக்கு வருவோம் லிஸ்ட்டில் delete.phpக்கு இந்த கஸ்டமர் ஐடி பாஸ் ஆகும் இந்த கஸ்டமர் ஐடிக்கில் நம்ம கஸ்டமரோட ஐடி எடுத்து வைக்கிறோம் delete கொடுத்தா எங்கே போவோம் delete.phpக்கு போவோம் இதில் என்ன நடக்குது அந்த ரெக்கார்டை delete பண்ணிவிட்டு திரும்ப லிஸ்ட்டுக்கே வா அப்படின்னு ஆனால் செஞ்சு பார்ப்போம் இதை delete கொடுக்குறேன் delete ஆகிட்டு திரும்ப வந்துடுது இதை delete கொடுக்குறேன் இப்படி delete query ரன் ஆகும் அடுத்தது add new customer இப்போ இதுக்கு புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்போது add newக்கு வந்தோன்னு சொன்னால் அதுக்குள்ளே பேர் எடுப்போம் நியூ கஸ்டமர் ஃபார்ம் ஒன்று வச்சுக்கிறோம் அதில் நேம் ஃபோன் சேவ் அதை கொடுத்தோன்னு சொன்னால் திரும்ப save.phpக்கு சப்மிட் ஆகும் நம்ம save.phpக்கு ஐடி இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் ஆகும்
லிஸ்ட்டில் ஆக டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே form new customer.php add new customer இந்த பட்டனை கிளிக் பண்ண எங்கிட்ட என்ன செய்யும் இந்த customer.phpக்கு போகும் இந்த add new customer.phpல என்ன இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபார்மில் கிளிக் பண்ணி காட்டுறோம் add new customer என்ன நேம் மொபைல் சேவ் கொடுப்போம் நேம் ஒன்று கொடுத்துட்டு நம்பர் ஒன்று கொடுத்து சேவ் கொடுத்தோன்னு சொன்னால் புது ரெக்கார்டு வந்து க்ரியேட் ஆகவே நாம் என்னன்னு சொன்னால் அந்த கிளாஸில் புது ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபங்க்ஷனை நம்ம செய்யணும் கஸ்டமர் add நியூவில் என்ன செய்யணும்னு சொன்னால் லோக் இல்லாமல் இருக்கிறேன் லோக் போகிற பார்ப்போம் நேம் இமெயில் நேமோ மொபைலையும் நான் பாஸ் பண்ணுறேன் ஐடியில் பாஸ் பண்ண இல்லை நான் சேவ்டு கொடுத்ததோட இங்கே என்ன செய்யும் இது வந்து சேவ் customer.phpக்கு சப்மிட் ஆகும் சேவ் customer.phpக்கு சப்மிட் ஆகிச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல சேவ் தான் ட்ரிகர் ஆகும் சேவுக்கு என்ன நடக்கும் இதில் ஐடி நேம் மொபைல் பாஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இந்த ஐடிக்கு ரெக்கார்ட் வந்து வராது இப்போ டையில் அப்டேட் பண்ணக்குள்ள ரெக்கார்ட் வந்தது இங்கே நான் டைப் பண்ணுறேன் சேவ் இல்லாமல் இதுக்கு முன்னுக்கு டைப் பண்ணுறேன் எடிட்டுன்னு போனேன்னு சொன்னால் இந்த முஸ்ஸப் இந்த ரெக்கார்ட் இதுக்குள்ளே சேவ் பண்ணுறேன் கஸ்டம் அதுக்குள்ளே ரெக்கார்ட் வருது ஐடியிலேருந்து ஒன் ஐடி பாஸ் ஆகிக்கிற நேம் மொபைல் சரியா இது சேவ்டு வந்தால் வருது இதே நான் புது ரெக்கார்டு ஒன்றுக்கு போகிறேன் add new ரெக்கார்ட் போம் இதில் நான் ஒரு பேரை கொடுக்குறேன் சேவ் கொடுக்குறேன் அதே இதுக்கு தான் வருது customer.phpக்கு சேவ் கஸ்டமர் ஆனால் அங்கே ஐடி வந்து நல்ல இருக்குது ஐடி நல்ல ஐக்கும் நேமும் ஃபோன் நம்பரை கொடுத்துக்கிறோம் நேமோ மொபைலும் கொடுத்துக்கிறோம் ஐடி வந்து நல்ல இருக்குது ஏன்னு சொன்னால் நான் ஐடி பாஸ் பண்ண இல்லை ஏன்டா நம்ம புது ரெக்கார்ட் தானே க்ரியேட் பண்ண போகிறோம் அப்போங்கண்ணே நேமோ இல்லை நேம் வரும் இல்லை மொபைல் வரும் இது ரெண்டும் தான் அங்கே பாஸ் ஆக போகுது நம்ம எடிட் பண்ணக்குள்ள தான் ஹிடனில் ஐடியை வச்சு பாஸ் பண்ணுறோம் அப்போங்கண்ணே ஐடி வராமைக்கும் சேவுக்கு போகும் ஐடிக்காக தானே கஸ்டமரில் சேவுக்கு போச்சுருன்னு சொன்னால் இதில் ஐடிக்கு தான் பார்க்குது ஐடி 0க்கு கூட வைக்குதானு பார்க்குது அப்படின்னு சொன்னால் 1 2 3 அந்த இன்க்ரிமெண்ட்டுக்குள்ள அந்த ஐடிக்கு தான் பார்க்குது மைனஸ் அப்படி போனால் கூட இது உள்ளுக்க வராது புதுசாக தான் ஒரு ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இப்போ ஐடிக்கு தான் பார்க்குது இந்த புதுசாக ரெக்கார்ட் பண்ணுறதுல ஐடி வராது அப்போது add new ரெக்கார்டுக்கு போயிடும் add new ரெக்கார்டுன்னு சொல்கிற ஒரு abstract கிளாஸ் மெத்தட் ஒன்று இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் சைல்ட் கிளாஸில் இப்போ கஸ்டமரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம் அப்போ இதுக்கு வரும் நேம் பாஸ் ஆகுதான்னு பார்க்குது மொபைலும் வருது நேமையும் மொபைலும் கஸ்டமர் டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணுது கஸ்டமர் டேபிளில் நேம் மொபைல் வெளியே வந்து இன்சர்ட் ஆகுது நேம் மொபைல் பேராமீட்டரில் இந்த மொபைலையும் நேமையும் கொடுக்குறோம் இப்போ இந்த add new வந்து ட்ரிகர் ஆகிச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் ஆகிடும் add new கஸ்டமர் அதில் நியூ கஸ்டமர் கொடுக்குறேன் மொபைல் நம்பர் கொடுத்து சேவ் கொடுக்குறேன் புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் ஆகிட்டு எடிட்டுக்காரன் எடிட் ஆகுது நான் இதை எடிட் பண்ணுறேன் எடிட் ஆகும் கிளியராக எடிட் பண்ணுறோம் அடுத்தது இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள
கஸ்டமரை லிஸ்ட் பண்ணி பார்க்குறோம். எடிட் பண்ணுறதுக்கு இந்த எடிட் ஃபார்முக்கு போகுது. அதே delete பண்ணதுக்கு delete.php போய் delete ஆகி ரிட்டர்ன் ஆகுது. எடிட்டுக்கு போகணுன்னு சொன்னால் எடிட் ஃபார்மில் அந்த ஐடிக்கு உள்ள ரெக்கார்டு எடுத்து நாம் அதை சேவ் பண்ணுறோம். இப்போ அந்த ஐடியோட சேவ் customer.php போகுது. இப்போ இதில் சேவ் customer.php போச்சுன்னு சொன்னால் அந்த ஐடி செட் ஆகிக்க அந்த கஸ்டமருக்கு அந்த ரெக்கார்டு வந்து சேவ் ஆகி சேவில் ஐடி வந்துடுன்னு சொன்னால்